வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2023ல வெளியான பூமராங் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 3 பேரை காட்டுறாங்க. இவங்க யாரு என்னன்றது போக போக தெரியும். இவங்க உடனே இந்த ரூமை விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கதவு கிட்ட வந்துடுறாங்க. இப்பதான் இவங்க 3 பேரோட போனை காணுன்றது இவங்களுக்கு தெரிய வருது. போன் எங்கன்னு தெரியாம ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா போனு கிடைக்கவே மாட்டேங்குது. எதுக்கு இந்த இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரூமோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரியகோஸ் அப்படின்றவர் தான். இப்ப குரியகோஸ் ரெடி ஆகி அங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது பொண்ணுங்களா ரோட கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இவர் பக்கா உமனைசர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட வீட்டுக்குள்ள அவங்க 3 பேர் எப்படி வந்தாங்கன்றது தெரியல. இந்த 3 பேர்ல முத நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு ஜெரி அப்படின்றது. இவர் ஒரு கார் ஷோரூம்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போறாங்க. இவரை கண்டுக்க கூட மாட்டாங்க. என்ன கண்டுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இவரை ஃபீல் பண்றாரு. சரி வா வேலைக்கு போலாம் அப்படின்னு ஃப்ரெண்டும் கூப்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பேங்கை காட்டுறாங்க. இந்த பேங்க்ல தான் 2வது நபர் வேலை பார்ப்பாரு. இவரோட பேரு ரோனி அப்படின்றது. இப்ப பேங்க்ல இவர் கூட வேலை பார்க்கிறவரை என்ன வச்சுதான் நீ கடன் வாங்கியிருக்க, அந்த கடனை சீக்கிரமா அடைச்சிரு, இல்லைன்னா நான் தான் பிரச்சனையில மாட்டுவேன்னு சொல்றாரு. அதெல்லாம் சீக்கிரமா அடைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோனியோ சொல்றாரு. ரோனியோ ஒரு கார் ஷோரூம்ல மேனேஜரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மேனேஜர் கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப தப்பா பார்த்துட்டு இருக்காரு. ரோனியோ ஒரு உமனைசர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு அனுப்பிட்டு மேனேஜரை இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இன்சூரன்ஸ் போடுறதுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே மேனேஜரை இங்க இருந்து போப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. என்னடா இதுவும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ரோனியோ புலம்பிக்கிட்டே வராரு. அப்பதான் யாரோ கால் பண்ணி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃபியான்சியா இருப்பாங்க. நீங்க கரெக்டா அந்த நாள் வந்துருங்கன்னு சொல்றாங்க. கட்டாயமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ரோனியை பொறுத்த வரைக்கும் ஃபியான்சி எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் சில லேடிஸ் கூட இவர் அஃபேர்ல இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. கரெக்டா இப்பதான் இந்த இடத்துக்கு ஜெரியும் அவரோட ஃப்ரெண்டும் வராங்க. இப்போ ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை தான் நமக்கு காட்டுறாங்க. மீன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி குரியகோஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ ஒரு லேடியை பார்த்து மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு மீனை பத்தி தெரியுமா இல்ல எனக்கு மீனை பத்தி தெரியுமா, மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் கோவப்படுறாங்க. உன்னை விட மீனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்ம 2 பேருக்குள்ள வேணா ஒரு போட்டி வச்சுக்கலாமா, மூச்சு விடாம யாரு நிறைய மீனோட பேரை சொல்றாங்களோ அவங்க தான் வின்னரு. நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த மீனை எனக்கு சும்மா தரணும் அப்படின்னு சொல்றாரு. நான் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் ஏத்துக்கிறாங்க. முதல்ல இந்த லேடி தான் நிறைய மீனோட பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மூச்சு விடாம சொல்லுவாங்க. இப்ப இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் அந்த லேடியை விட பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு சொல்றாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடியை ஷாக் ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்க ஆட்களும் செம்ம ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில இவர் தான் ஜெயிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி ஆயிருது. இப்ப நான் மீன் எடுத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மீன் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து சந்தோஷமா கிளம்புறாரு. இப்பதான் அந்த 3 பேர்ல 3வது ஆளை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜெயதேவ் அப்படின்றது. எஸ்ஐயா தான் இருப்பாரு. இருந்தாலும் இவருக்கு ஆக்டிங்ல செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்துங்க டைரக்டர் சொன்னோன்னே இவரும் ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக வந்துடுறாரு. ஒரு சாதாரண டீ கடைக்காரர் மாதிரி தான் இவர் நடிக்கிறாரு. இப்ப டைரக்டரும் எப்படிலாம் நடிக்கணும் அப்படின்றத இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு லேடி இவரை கிராஸ் பண்ணி போறாங்க. ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அந்த லேடி யாரு என்ன நமக்கு தெரியல. ஜெயதேவோ ஷூட்டிங் முடிச்சிடுறாரு. வண்டி அடியா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி டிரைவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிரைவரும் உங்க ஆக்டிங் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சும்மா ஐஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது பேசாதையா, நான் பேசினதே ஒரே ஒரு டைலாக் அப்படின்ற மாதிரி இவரும் சலிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்ப குரியகோஸும் ஒரு பாருக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க எல்லாருக்குமே சரக்கு ஃப்ரீயா வாங்கி தராரு. இவர் ஓஷோவை தான் ஃபாலோ பண்ணுவாரு. வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணி வாழணுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி செக்ஸை பத்தியே இவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. என் ஒய்ஃபும் பொண்ணும் வெளிநாட்டுல இருக்காங்க. இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என்னோட வாழ்க்கை எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜெயதேவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜெயதேவும் ஒரு லேடி பார்த்துட்டு போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வேற யாரும் கிடையாது, ஜெயதேவோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. எதுக்காக ஆக்டிங்னு இன்னும் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. உங்க அப்பா இறந்து போனதுனால தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. இந்த வேலையும் கோட்டை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்பதான் இவரோட பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அப்ப உங்க அப்பா இறந்ததுனால தான் உங்களுக்கு வேலை கிடைச்சதா? அப்ப நீங்க இறந்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேக்குறா. அடி பாவி, அதுக்கு என்ன சாக சொல்றியா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நீயும் உன்னோட அம்மாவை மட்டும் சாப்பிடுங்க, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு குரியகோஸை காட்டுறாங்க. ஒரு விளம்பர படம் எடுக்கிறதுக்காக மாடல்லாம் சூஸ் பண்றதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாடலா பாக்குறாரு, மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியா தான் போட்டுட்டு இருக்காரு. இப்போதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. இவர்கிட்ட பேசுறது ஜெயதேவ் தான். சார், கன் லைசன்ஸ்க்காக நீங்க தானே அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நான் தான் அப்ளை பண்ணிருக்கேன். அது விஷயமா ஹோட்டல்ல வச்சு பேசிக்கலாமா? இன்னைக்கு நைட் இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி குரியகோஸ் சொல்றாரு. அதுக்கு என்ன சார், வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜெயதேவும் சொல்றாரு. இப்ப குரியகோஸும் பக்கத்துல இருக்க டைரக்டரை பாக்குறாரு. என்னையா பொண்ணுங்களை வர வச்சிருக்க, எந்த பொண்ணுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் கடைசியா பப்ளியா ஒரு பொண்ணு நடந்து வராங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. யோ, இந்த பொண்ணை தானே என் முதல்ல காமிச்சிருக்கணும்னு சொல்றாரு. சார், நம்ம ஆடுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி குரியகோஸும் சொல்றாரு. குரியகோஸை பத்தி விசாரிச்சுட்டு தான் ஜெயதேவ் இவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல்ல கூட பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டே தான் குரியகோஸ் வந்து இவருக்கு பக்கத்துல உட்கார்றாரு. இப்ப ஜெயதேவும் இவருக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பத்தி சொல்றாரு. நீங்களும் விளம்பரம் படம் எடுக்கிறீங்களே, அதுல என்ன நடிக்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. லைசன்ஸ் டாக்குமெண்ட்டை மட்டும் சிக்கல் இல்லாம முடிங்க, நீங்க கேட்கிற எதுனாலும் நான் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஜெயதேவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப செரியும் ஃப்ரெண்டும் இந்த ஹோட்டலுக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் லவ் பண்ற பொண்ணு வந்திருக்காங்க. இப்ப அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. பேசலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. என்ன இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்ப டைம் ஆனோன்னு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. என்ன பேச முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் வருத்தப்படுறாரு. இப்ப ஃப்ரெண்டு குடிச்சிட்டு இருக்க சரக்கு வாங்கி இவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோனியும் அவரோட ஃப்ரெண்டும் இதே பார்ல உட்காந்து தான் சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு பெரிய ஆளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரோனி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அங்க பேசிட்டு இருக்க குரியகோஸை கவனிக்கிறாரு. கவனிச்சோடனே குரியகோஸை பத்திலாம் ரோனி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ நினைக்கிறதுக்கு இவர் தான் சரிப்பட்டு வருவாரு, வா அறிமுகம் பத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே குரியகோஸ்க்கு பக்கத்துல வராங்க. சரி, இவன் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுவான், உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியா, இந்த நாள் என்னோட வீட்டுக்கு வந்துரு தம்பி அப்படின்ற மாதிரி குரியகோஸ் சொல்றாரு. திரும்பி ரோனியும் ஃப்ரெண்டும் அதே இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. இப்பதான் ரோனியோட ஃபியான்ஸே கால் பண்ணி பேசுறாங்க. இவரும் சாதாரணமா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ரோனி எப்படிப்பட்டவர் அப்படின்றது ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும். நீ ஒரு பக்காவான உமனைசர், எப்படி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அதுவா, அது ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃபியான்ஸே லிஃப்ட்ல வந்துட்டு இருப்பாங்க. இவர் தான் பின்னாடி தப்பாவே டச் பண்ணிருப்பாரு. அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரியவர் சாதாரணமா சிரிக்கிறாரு. அந்த பெரியவர் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சிருப்பாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பெரியவர் அடிச்சு அந்த இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறாரு. இப்படிதான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண வச்சிருப்பாரு. குரியகோஸ் என்ன பண்றாருன்னா, மாடல் போட்டோலாம் ஒவ்வொன்னா காமிச்சிட்டு இருக்காரு. நீ மட்டும் டாக்குமெண்டோட இந்த நாள் வந்து என்ன பாரு, உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்ற மாதிரி குரியகோஸ் சொல்றாரு. பொண்ணுதான் கிஃப்டா தரப்போறாரு போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவரும் உமனைசர் தான் போல. இப்ப குரியகோஸோட வீட்டு நமக்கு காட்டுறாங்க. வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து தான் பெல் அடிக்கும். இப்ப பெல் அடிச்சோன்னதான் இவங்க ரெண்டு பேருமே முழிக்கிறாங்க. இப்ப ரோனியும் ஜெரியும் அந்த வீட்டுல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முழிச்ச ரோனியோ நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அன்னைக்கு காலையில அம்மா கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஃபியான்சியும் வீடியோ கால்ல பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி சர்ச்சில் இருக்க ஃபாதரை இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணோம். அதுக்கான நாளா தான் இருக்கும். சீக்கிரமா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை விட்டா வேற வேலை என்ன இருக்கு, சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உனக்கு கல்யாணமே ஆக போகுது. இந்த நிலைமையிலயும் மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நீ போன்ல பேசுறது எனக்கு நல்லா தெரியும். உன் ரூமை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நீ ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்குமா என் ரூம்ல எல்லாம் காதை வச்சு கேக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. குரியகோஸ் இந்த நாள் நான் ஃப்ரீ, என்னோட வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்காக தான் ரோனி இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரோனியும் பக்கத்துல இருக்க ஜெரிய பாக்குறாரு. நீ யாருன்ற மாதிரி கேக்குறாரு. ஜெரியும் இவர் வந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜெரிய பொறுத்த வரைக்கும் கார் சேல்ஸ் பண்றவரா தானே இருப்பாரு. இப்ப காரை இந்த ரெண்டு பேருக்கு போய் காட்டுங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட தருவாங்க. ஒருத்தவங்களோட பேரு சாண்ட்ரான் இருக்கு. ஃப்ரெண்டும் வேகமா அந்த பேப்பரை வாங்கிக்கிறாரு. ஜெரியோட பேப்பர்ல குரியகோஸோட அட்ரஸ் இருக்கு. நமக்கு ஒரு பொண்ணு சிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி ஜெரியும் யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கும் போது மூணாவது ஆளை காட்டுறாங்க. அவர் மயக்கத்துல இன்னும் இருக்காரு. இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு ரோனி யோசிக்கிறாரு. ஞாபகம் வந்துருச்சு, இவர் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இப்பதான் ஜெயதேவும் முழிக்கிறாரு. ஜெயதேவ் எப்படி வந்தாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஜெயதேவும் எங்கேயோ கிளம்புறதுக்கு பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபும் பக்கத்துல வந்து பேசுறாங்க. இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு கிளம்புற மாதிரி தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு வராது. ஆனா அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம சிஐ சாரோட பொண்ணு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, ஓகே சார் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறாரு. இவங்க எப்படி மயங்கினாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கான காரணத்தை இப்பதான் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ரோனியை பத்தி தான் காட்டுறாங்க. ரோனியோ குரியோகோஸோட பிளாட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப பெல் அடிக்கிறாரு. கதவை திறக்கிறது ஒரு பொண்ணு தான். இவங்களோட பேர் அனி அப்படின்றது. யார் இந்த பொண்ணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த நபரோட செட்டப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. உள்ள வரலாமான்னு கேட்கும் போது இல்ல, அவர் வீட்டுல இல்லன்னு சொல்றாங்க. கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் போனை எடுக்க மாட்டாரு. இருந்தாலும் இவர் பேசுற மாதிரிலாம் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா சார், ஓகே சார், ஓகே சார்ன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. என்ன வெயிட் பண்ண சொன்னாருன்னு சொல்றாரு. அனியும் எதுவும் பேச மாட்டாங்க. இவரை உள்ள விட்டுறாங்க. ரோனி என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பா இவங்க செட்டப்பா தான் இருப்பாங்க. அதனால பேசி பார்த்தா என்னன்னு நினைக்கிறாரு. பயங்கரமா ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. பதிலுக்கு இவங்களும் ஓரளவுக்கு ஜாலியா தான் பேசுறாங்க. அப்பதான் இவரோட ஃபியான்சே கிட்ட இருந்து கால் வந்து சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி தான் அவங்க கால் பண்றாங்க. இவரும் பேசி முடிச்சுட்டு வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. இவங்களும் ஃபியான்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா இவங்க கிட்ட பேசுறாரு. இவரு பேசுற மாதிரியே ஈரினோ ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரினோ கையை காமிச்சு ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஒரு ரூம்குள்ள தான் ஈரின் போறாங்க. இவரும் வேகமா அவங்க பின்னாடியே போறாரு. ரூம்குள்ள என்ன ஆகுதுன்னு தெரியல, நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ஜெரி வராரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. கதவை திறந்த இவங்கள என்ன விஷயம்னு கேக்குறாங்க. காரை பத்தி பேசுறதுக்கு சார் தான் வர சொன்னாருன்னு சொல்றாரு. அவர் வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கதவை சாத்திடுறாங்க. இவரை என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான் இந்த இடத்துல செம்ம அழகா ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குரியோகஸ் வேற வீட்டுல இல்லைன்னு சொல்ற, எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட பேச்ச கொடு அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட அழகிய பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து கதை ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா ஒரு வயசான பாட்டி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க தான் சாண்ட்ராவா அப்படின்ற மாதிரி செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஜெரி நல்லவரா தான் இருப்பாரு. ஆனா இப்ப குதர்க்கமா யோசிக்கிறாரு. திரும்பி காலிங் பெல் அடிச்சு சார் தான் என்ன வெயிட் பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. சாரே சொன்னாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெயிட் பண்ண வாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. எப்படியாவது பேசி ஈரினை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஜெரியும் நினைக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றாரு. நான் உள்ள வந்து உட்காந்துட்டேன், சாண்ட்ராவை பாத்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த ஃப்ரெண்டும் சாண்ட்ரான்றது ஒரு பாட்டி, அவங்க கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. என்கிட்ட இருந்து பேப்பர் புடிங்கிட்டு போனல, உனக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி செரியும் அவரை கிண்டல் பண்றாரு. இப்பதான் ஈரினும் இந்தாங்க தண்ணி அப்படின்ற மாதிரி தராங்க. இவரை பத்தி சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. பயங்கரமா வலிஞ்சு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா ஈரின் சரியா பேச மாட்டாங்க. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. ஒரு ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. இன்னைக்கு மேரியோட பர்த்டேன்னு உனக்கு தெரியாதா? மேரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா, உடனே கிளம்பி வான்ற மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. மேரியா? இதுக்கப்புறம் எனக்கு மேரி தேவைப்பட மாட்டா, வேற ஒரு பொண்ணு கடைச்சிட்டான்ற மாதிரி காலை கட் பண்றாரு. இப்ப ஈரின் கிட்ட பயங்கரமா வலியுறாரு. இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஈரினோ யோசிக்கிறாங்க. இப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சார் தான் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஈரினோ கண்ணை வச்சு பாக்குறாங்க. ஜெயதேவ் தான் வந்திருக்காரு. இவர் யாரு அப்படின்ற மாதிரி ஈரினோ யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினோ வேகமா செரிக்கு பக்கத்துல வராங்க. கொஞ்ச நேரம் மட்டும் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரூம்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல இவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. ஜெயதேவும் சார் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. சார் வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க சாரோட பொண்ணு இல்லையான்னு கேக்குறாரு. பொண்ணுலாம் இல்லைன்னு சொல்றாங்க. நமக்கு தரதா சொன்ன கிஃப்ட் இதுதான் போல அப்படின்ற மாதிரி ஜெயதேவும் யோசிக்கிறாரு. ஈரினும் கதவை திறந்துட்டு உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்த இவரும் வேகமா இவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. இவங்களும் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. சார் என்னை பத்தி சொல்லி அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. வாங்க உட்காருங்க, உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுத்துட்டு வர போறாங்க. இவரை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு ட்ரிங்க் கூட வராங்க. குடிச்சிட்டு இருக்கும் போது உங்க ஸ்ட்ரென்த்துக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரின்னு சொல்றாரு. நான் உள்ள ரெடியா இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. இவரை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரோனி ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அது லாக் ஆயிருக்கு. எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ரோனியோட ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வராரு. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. எப்பவுமே ரோனியோட ஃப்ரெண்டு தான் சாவி வச்சிருப்பாரு. ஆனா நேத்து ரோனி கிட்ட சாவி இருந்திருக்கும். சரி ரோனிக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. ரோனியோட போனு வேற ஒரு இடத்துல அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஈரின் ரூம்குள்ள கூட்டு வந்து ஸ்ப்ரே தான் அடிச்சிருப்பாங்க. அவ தான் நம்ம 3 பேரையும் மயக்கமாக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிறாங்க. இப்பதான் வேற ஒரு நபர் படுத்திருக்க மாதிரி தெரியுது. இங்க யார் படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக வராங்க. க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. இவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க.
பார்த்தா குரியகோஸ் தான் அந்த இடத்துல இறந்த மாதிரி இருக்காரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. செரியோட ஃப்ரெண்டோ செரிக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. ஆனா செரி போன் எடுக்க மாட்டாரு. ஓஹோ, அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கியா, எனக்கு அட்ரஸ் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு, உன்னை கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பாடியை பார்த்தோன்னே இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கதவு கிட்ட வந்துடுறாங்க. கதவு கிட்ட வந்தோன்னு தான் போன் மிஸ் ஆகுறது இவங்க எல்லாருக்குமே தெரியுது. போன் எங்க அப்படின்ற மாதிரிலாம் பதட்டமா தேடுறாங்க. அப்பதான் பால்கனில ஈரின் உக்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஈரின் காணோம்னு நினைச்சிருப்பாங்க. இவ இங்கதான் உக்காந்துட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அவங்க கையில கன் இருக்கிறதுனால இவங்க 3 பேருமே பயப்படுறாங்க. அவரை கொன்னது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஈரினும் ஆமா, நான் தான் கொலை பண்ணேன், அவர் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தான் கொலை பண்ணேன், ஆனா நீங்க 3 பேரும் பொம்பளை பொறுக்கின்றது இப்பதானே தெரிய வந்தது, உங்க 3 பேரோட கதையும் சேர்த்து முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கன்னை வச்சு மிரட்டுறாங்க. இப்ப ஃபாதரும் ஸ்பீச் மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. நியாயமா ரோனி இந்த டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல. இவங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவர் போன் எடுக்க மாட்டாரு. இவங்க கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் தப்பான ஆள்னு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்க அதை பத்திலாம் கவலைப்படாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, உங்க 3 பேரையும் கொன்னா நானும் தானே மாட்டுவேன், அதனால வேற வழி தான் யோசிச்சாகணும். நான் ஒரு மாடலு, என்னை மிரட்டி இவர் கூட்டு வந்தாருன்னு சொல்லிடலாம். நாங்க 2 பேருமே ஒன்னா இருக்கும் போது நீங்க 3 பேருமே ஒன்னா வந்துட்டீங்க. அவரை அடிச்சு போட்டுட்டு என்ன ரேப் பண்ணணும்னு நினைச்சீங்க. ஆனா உங்க 3 பேரையும் லாக் பண்ணிட்டு நான் தப்பிச்சிட்டேன். போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொன்னா நம்புவாங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுங்க 3 பேருமே அப்பெல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் உன்னை சுத்தி சுத்தி வரும்போதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்ப எதுக்காக அவங்க கிட்ட பேசணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கறது. இந்த இடத்துல தான் மேரியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜெரி பார்த்ததை மட்டும் தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களும் பார்த்திருப்பாங்க. பர்த்டே அப்போ ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. செரியோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அட்ரஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு இவரும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே குரியகோஸ்னு போர்டு போட்டிருக்கு. இவரும் காலிங் பெல் அடிக்கிறாரு. ஒரு பொண்ணு தான் கதவை திறக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரியே டக்கரா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. வேகமா உள்ள வராரு. யார் நீங்க, எதுக்கு உள்ள வரீங்கன்னு கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஜெரி இங்கே தானே இருக்கா, அவனை பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஜெரி வெளியே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் ஜெரி வருவான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு நாய் தான் வருது. அந்த நாயை ஓடி வந்து இவர் அட்டாக் பண்ணிருது. வழியில துடிச்சிட்டு இருக்காரு. ஈரினும் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றதுக்கு போறாங்க. கால் பண்ணா நீ தான் மாட்டுவ அப்படின்ற மாதிரி ஜெயதேவம் சொல்றாரு. நான் ஒரு போலீஸ், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் இறந்த டைமை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க 3 பேரும் இங்க வந்தது அவங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால நீ தான் மாட்டுவ, அதனால உசாரா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின் கொஞ்ச நேரம் முழிக்கிறாங்க. திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இவன் சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஈரினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஈரின் நைட்டு டைமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி இவங்க வரும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டோட்டலா கட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு போலீஸே கவனமா இருக்க சொல்றதுனால யோசிச்சு போலீஸ்க்கு கால் பண்றேன், அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பால்கனிக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே தேவையில்லாம தப்பு பண்ண ஆசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் வாசல்ல பெரிய கூட்டம் உருவாயிருது. பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்பதான் மேனேஜர் இந்த இடத்துக்கு வர்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ரோனி போனையே எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஜெயதேவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இன்னும் கூட வரல. இப்ப ஜெயதேவோட சீனியரை காட்டுறாங்க. அவரும் ஸ்டேஷனுக்கு வராரு. ஜெயதேவ் எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், உங்க பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு தான் போறதா சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. என் பொண்ணு 4வது தான் படிக்கிறா, அவளுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சீக்கிரமா அவருக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. கால் பண்ணா ஜெயதேவ் எடுக்கலன்னு தெரிய வருது. இப்ப ஜெயதேவோட ஒய்ஃபும் பொண்ணு மயங்கி இருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க 3 பேரை காட்டுறாங்க. அவ அசரும் போது அட்டாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஈரின்னு பக்கத்துல இருக்க டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடுறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. நீ வேணா அவனுக்காக வெயிட் பண்ணு, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஃபியான்சேவோ இந்த இடத்துல சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ணி தான் ஓகே வாங்கியிருப்பாங்க. இவர் இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி சோகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரின்னு பட்டர்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை இவங்க 3 பேருமே கவனிக்கிறாங்க. இப்ப ரோனியோ எந்திரிச்சு நான் பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்றாரு. பொய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்ரூம் போற மாதிரி வந்து வேகமா கன் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஈரின் அதுக்கு முன்னாடி கன் எடுத்துருவாங்க. மிதிக்க கூடாத இடத்துல மிதிச்சிடுறாங்க. இவரும் வழியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. மூடிட்டு உக்காரு அப்படின்னா பல இடத்துக்கு போய் அமைதியா உக்காந்துடுறாரு. ஜெயதேவ் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டரும் இவங்க கிட்ட திரும்பி பேசுறதுக்காக வராங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஜெயதேவோட ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
ஜெயதேவி கிட்ட சொல்லணும்னு கால் பண்றாங்க. இப்பயும் போன் எடுக்க மாட்டாரு. ஈரன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெளிவா தெரியல. இப்ப பாத்ரூம்ல நின்னு அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாராவது உள்ள வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஜெரியும் யோசிக்கிறாரு. பால்கனில இருந்து குதிச்சிடலான்னு குதிக்கிற மாதிரி போறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயதேவன் தடுத்துறாரு. சரி முதல்ல யார் வந்திருக்காங்கன்றத பாப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரெண்டு பெரியவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. ரோனியும் பாக்குறாரு, யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த ரெண்டு பெரியவங்களை கூட்டு போறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. இது வீடு கிடையாது, வாங்க கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு போறாங்க. தெரியாம தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோனியும் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்கிறத ஈரனும் கேட்டுறாங்க. அப்ப தேவையில்லாம யாரதான் காலிங் பெல் அடிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஜெரி எனக்கு வேற பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த சொல்லிருக்க மாட்டாரு. அவன் காலையில இந்த விஷயத்த தான் சொன்னான். இவ்வளவு நேரம் உன்கிட்ட நான் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னே மேரி ஃபீல் பண்றாங்க. சோகமா அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஈரினோ ஒரு ரூம்க்கு போறாங்க. இப்ப ஜெயதேவ் என்ன பண்றாருன்னா அந்த ரூமோட வாசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு ஃப்ளவர் வாஷ கையில வச்சிருக்காரு. வந்து அடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஈரினோ தண்ணி குடிச்சு முடிச்சிடுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஈரின் அந்த வழியில வராம வேற ஒரு வழியில வந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் முறைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழையபடி அமைதியா உட்காந்துடுறாங்க. போதும் மறைஞ்சிருக்கிறது வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப ஜெயதேவன் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அமைதியா பழையபடி அவரோட இடத்துக்கு போய் உக்காந்துடுறாரு. இப்பதான் ஈரின் எப்படி தப்பிச்சாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஈரின் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதே நிழல பாத்துருவாங்க. ஓஹோ இதுதான் பிளானா அப்படின்ற மாதிரி வேற வழியா வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. உங்க மூணு பேரையும் கொன்னாதான் சரிப்பட்டு வரும் போல அப்படின்ற மாதிரி ஈரினோ கண்ணால மிரட்டுறாங்க. இவங்க மூணு பேருமே வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நிறுத்து அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா குரியகோஸ் தான் வந்திருக்காரு. உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஈரினை நோக்கி ஓடி வருது. ஈரின் கண்ணால் அடிச்சிடுறாங்க. இப்ப இவங்க நாலு பேருமே பயந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. இப்பதான் குரியகோஸ் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஈரின் ஒரு மாடல் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர போகும்போது அவரோட ட்ரிங்க்ஸ்ல இவங்க எதையோ கலந்துடுறாங்க. இப்ப அவரை இவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து தராரு. இந்த ஜூஸ்ல நீங்க எதுவும் கலக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னம்மா என்ன இப்படி நினைச்சிட்ட, எனக்கு எது வேணும்னாலும் வெளிப்படையாவே கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈரினோ அதுக்கப்புறம் தான் ட்ரிங்க் பண்றாங்க. இவரும் ட்ரிங்க் பண்ணிடுறாரு. சரி உள்ள போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஈரினோ ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. இவர் எப்ப மயங்குவாரு அப்படின்ற மாதிரி ஈரினோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஈரினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து வேகமா இவர் மேல அடிச்சு விட்டுறாங்க. இவரும் மயக்கத்துல யாராகூடமா டேபிள் மேல மோதிடுறாரு. அப்பதான் இவரோட நெத்தியில அடிபட்டிருக்கோம். இவரும் கீழே விழுந்திருப்பாரு. ஈரினோ கண்ணை வச்சு யாருன்னு பாக்குறாங்க. ரோனி தான் வந்திருப்பாரு. இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல்ல குரியகோஸோட பாடியை மறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் துணி போட்டு வேகமா மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கதவை திறந்து ஒவ்வொருத்தரா உள்ள விட்டுருப்பாங்க. குரியகோஸ் மட்டும் தான் என்னோட டார்கெட்டு. நீங்க மூணு பேருமே தேவையில்லாம வந்து மாட்டினீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் உன்னோட டார்கெட்டா, நான் என்னமா உன்னை பண்ண அப்படின்ற மாதிரி குரியகோஸ் கேட்கறாரு. இவங்களாம் பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. நம்ம ஈரினோட உண்மையான பேரும் அனியா தான் இருக்கும். இவங்க சேல்ஸ் உமனா தான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களா இவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு மாப்பிளையே இவங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேசி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பையனோட அப்பாக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு. உங்க பொண்ணு இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஈரினோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு போட்டோவையும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த போட்டோவை அப்பாவும் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இதே இடத்துல நெஞ்சு வலி வந்து விழுந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரினோ அந்த போட்டோ எல்லாம் பார்த்திருப்பாங்க. அது ஈரினோட உண்மையான போட்டோ கிடையாது. யாரோ மார்க் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஈரினோ நீங்க எப்படி சம்பந்தப்பட்டீங்கன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரோவோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இதுதான் பொண்ணு அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த வழியா குரியகோஸும் கிராஸ் பண்ணுவாரு. அவரும் இந்த போட்டோவை பார்த்துட்டாரு. இந்த பொண்ணா, இது கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நடந்து போயிடுறாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டும் பக்கத்துல வந்து என்ன வில்லங்கமான பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. என் கேலரியில தேடணும் அப்படின்ற மாதிரி இவரும் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. பாத்தீங்களா நிறைய போட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. இப்பதான் குரியகோஸ்க்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஈரினும் என்ன பண்ணுவாங்கன்னா பையனோட அப்பாக்கு கால் பண்ணி பேசி பாக்குறாங்க. இல்லம்மா இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. குரியகோஸை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க.
அதனால தான் குரியகோஸ் கிட்ட சாட் பண்ணி ஓரளவுக்கு ஃப்ரெண்டா மாறி இருப்பாங்க. அவரோட ரொட்டீன் என்ன அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிருப்பாங்க. என் அப்பாவோட கண்டிஷனுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி எட்டி மிதிக்கிறாங்க. நீங்க 4 பேருமே தண்டனை அனுபவிக்க வேண்டியவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பக்கத்துல இருக்க சோஃபால போய் உட்காந்துடுறாங்க. நான் இறந்தா நீங்க தானே மாட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்களே ஷூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவசரப்பட்டு அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே கால்ல எல்லாம் விழுந்துடுறாங்க. ஈரினும் ஷூட் பண்ற மாதிரி வராங்க. வாழ்க்கையை ரசிச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த அலாரமும் அடிக்குது. இவங்க கோவத்துல அந்த அலாரத்தை ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதோட மட்டும் நீ விட்டுட்டியாமா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க பண்ணதை காட்டுறாங்க. ஈரின் கிளாக்கை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து நடந்து போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. குரியகோஸ் மேல கோவமா இருந்தாங்க பாத்தீங்களா, ஒரு மெடிசனை பத்தி இவங்க நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது எரெக்ஷனை டோட்டலா கட் பண்ற மெடிசனா இருக்கும். அந்த ஊசி அவருக்கு போட்டு விட்டுருப்பாங்க. இவரை எரெக்ஷனே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டரை பார்க்கறதுக்காக வராரு. உங்களுக்கு இதுக்கப்புறம் எரெக்ஷனே ஆகாது அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்போ ஒரு பையன் ஒரு லேடியை தப்பா போட்டோ எடுக்கிறான். இதை பாக்குற ஜெயதேவ் இருக்காரு பாத்தீங்களா, அவனை போட்டு அடிக்கிறாரு. இவரை திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜெரிய காட்டுறாங்க. ஜெரியை இவர் பண்ண தப்ப பத்தி எல்லாம் மேரி கிட்ட சொல்றாரு. என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் முதல்ல கோவப்படுறாங்க. கடைசியில ஜெரியை ஏத்துக்கிறாங்க. இப்ப ரோனியோ வேலைலாம் போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க கார்ல இவரோட ஃபியான்சே கல்யாணம் ஆன கெட்டப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இவ கல்யாணம் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, யாரு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ரோனியோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் மாப்பிள்ளையா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ரோனியை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரின் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது மாப்பிள்ளையும் மன்னிப்பு கேட்டு இவங்க கூட சேர்றதுக்கு நினைக்கிறாரு. ஆனா அப்பா சொல்லும் போது இவர் அமைதியா தானே இருந்தாரு. அதனால இவங்களும் கோவப்படுறாங்க. இவங்க பாட்டி இவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சி